உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி விழுப்புரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் போக்குவரத்துத்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து இருசக்கர வாகன பேரணி மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை அரசு முதன்மை செயலாளரும் போக்குவரத்துத்துறை ஆணையரும் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான சுங்கம் சடக்சிறு IAS அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியானது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாணவர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், காவல்துறையினர் பேரணியாக முக்கிய வீதிகளின் வழியாக சென்றபடி போக்குவரத்து விதிகள் குறித்தும், வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட், தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் பொது மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது சாலை விதிகளை கடைபிடிக்காமல் வாகனத்தை இயக்கும்போது ஏற்படும் ஆபத்துகள் குறித்து நாடக கலைஞர்களை வைத்து தத்துரூபமாக நடித்து காண்பித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். என் பக்தனானவர் சிறிது காலம் இன்னும் வேண்டும், மன்னித்து விடு, இந்த ஒரு தடவை மன்னித்து விட. நீங்க சொல்வது போல் அவர் எண்பத்தி அடிவார், சால விதிகளை மதிப்பார். சால விதிகளை மதித்து வண்டி வாகனத்தை ஓட்ட வேண்டும். வாகனத்தை ஓட்டும் போது உரிமையாக செல்ல வேண்டும். ஹெல்மெட் போட வேண்டும், செல்போன் அடையக்கூடாது. சரிங்களா? மெதுவாக செல்ல வேண்டும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.